எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருவாடை எப்பயும் போல் கத்திரிக்காய் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது கூட கொஞ்சம் காயும். ஆனால் கத்திரிக்காய் இப்போவும் நம்ம தோட்டத்தில் நிறைய காய்க்கும். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அதுவும் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டியான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு வெண்டை, அது பாருங்களேன் முத்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால் ஏன்னா அது குட்டியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் உடைக்காமல் விட்டுருந்தேன். பட் வந்துட்டு அது பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை வெண்டை இப்போ நிறைய காய்ச்சிட்ருக்கு நம்ம வீட்டில். அதனால் அதையும் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? பச்சை வெண்டைலாம் வந்துட்டு எப்போயும் நமக்கு சீசன் இல்லாமல் அது மாட்டுக்கு காய்ச்சிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேறு பச்சை வெண்டை இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த பாருங்கள் சூப்பராக பச்சை வெண்டை நல்லா பிஞ்சாக காய்ச்சிருக்குது. வெண்டைக்காயில் ஒரு நாள் உடைக்காமல் விட்டால் கூட அது பார்த்திங்கன்னா முத்தி வேஸ்ட்டாக போய்டுங்க. அதனால் அதையும் உடைச்சிக்கலாம் இல்லைங்களா? வெண்டைக்காய் தான் நிறையா இருந்துச்சு இன்றைக்கி. கத்திரிக்காயும் அது கூட வந்துட்டு குட்டி கத்திரிக்காய், அந்த குண்டு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. பட்டு பறிக்கிற ஸ்டேஜில் உள்ள கத்திரிக்காய் மட்டும்தாங்க இன்றைக்கி நான் பறித்தேன். ஆனால் வெண்டைக்காய் நிறையா இருக்குது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அடிக்கடி பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது பாட்டுக்கு நிறைய காய்ச்சிட்டே இருக்குது. அதுவும் பச்சை வெண்டைக்கே சீசனே இல்லாமல் காய்ச்சிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழுத்திருக்கிற ஸ்வீட் லெமன் பழுக்க அப்பப்போ பறிச்சிருவோம். ஆனால் நிறைய காய் இருக்குது. பட் வந்து அன்னன்னைக்கு பழுக்கிறத பறித்து சாப்பிட்ருவோம். அப்புறம் செடியில் விட்டால் அணில் வவால் கடிச்சு போய்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது தோலே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் அறுவடை பண்ணேன் பச்சை சிவப்பு வெண்டை, ஸ்வீட் லெமன், 2 கத்திரிக்காய் தாங்க. ஆனால் இது வேறு வெரைட்டி. அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.